பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தின் மூலியமாக நாம் அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா பழைய உடன்படிக்கையில நம்ம பார்க்கும்போது அவர் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரே மெய்யான தேவன் என்கின்றதையும் என்னை அல்லாமல் வேறொன்று தேவர் இல்லை என்கிறத தெளிவாக அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வந்ததை நம்ம பழைய உடன்படிக்கைகள்ல பாக்குறோம் இல்லைங்களா? பழைய நிருபத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படியே புதிய உடன்படிக்கையில நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல ஏசப்பா தன்னை வந்துட்டு குமாரன் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறதையும் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனே மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்த அந்த நாட்கள்ல அவர் ஏன் பிதா என்கின்றவர் ஒருவர் இருக்கிறார், என் பிதா கட்டளை எடுக்கின்ற யாவற்றையும் நான் செய்து முடிக்கிறேன், பிதா இப்படிப்படியாக நான் பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் அப்படின்றது போல எதை பேசும்போது கூட ஏசப்பா பிதா அப்படின்னு சொல்றது மூலியமாகவும் அவர் மாம்ச சரீரத்துல இருக்கின்றது மூலியமா அவர் பேசும்போதெல்லாம் அவர் தன்னை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்றது போல நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அப்படி பேசினாரா? ஏன் அவர் தன்னை குமாரன் மகன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி கொண்டார்? மகன் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறது போல மாம்சத்துக்குரிய ஒரு உறவை குறிக்கிற ஒரு காரியமாக அது இருக்கிறதா? ஏனென்றால் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இந்த உலகத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே வர்றதுக்கு காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் மூல காரணர் ஆண்டவர் தான். ஆனா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நம்ம தகப்பனும் தாயும் அவர்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மூலியமாக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் இல்லைங்களா? ஆனா இப்படியாக ஒரு உறவு தேவன் பிதாவாகிய தேவனுக்கும் ஏசப்பா உடல்ல வந்தாரு இல்லைங்களா? சரீர தோற்றத்துல வெளிப்பட்டாரு. வெளிப்படும் போது அவர் தன்னை நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறதன் மூலியமாக இப்படிப்பட்ட எந்த உறவுனா அவர் குறிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அப்படின்னா இதன் மூலியமாக அவர் குமாரனாக வந்ததன் மூலியமாக அவர் இந்த பூமியில 33.5 வருஷம் அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் மூலியமாக அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை குறித்து பேசும் பொழுதெல்லாம் பிதாவென்று சொல்லி அவர் கூப்பிட்டதுக்கு காரணம், அப்படியாக அழைத்ததுக்கு உண்டான காரணம் என்ன, நோக்கம் என்ன? அவர் தன்னை மகனாக ஒரு மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டதுக்கு காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தெய்வ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தெய்வ பக்திக்குரிய ரகசியம் ஏசப்பா தான் பிதா அப்படின்றத குமாரன் வேற யாரும் கிடையாது, பிதாவாகிய தேவன் தான் அப்படின்றது எங்கெல்லாம் வெளிப்படையா எழுதப்பட்டிருக்குமோ அங்கெல்லாம் தெய்வ பக்திக்குரிய ரகசியம் ரகசியம் அப்படின்ற அந்த வார்த்தை புதிய உடன்படிக்கையில அங்கங்க எழுதப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், இதோ அவரே தாமே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு அறிவித்தார், வெளிப்படுத்தினார் அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. என்ன தீர்மானம் அது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வானத்தையும் பூமியும் பரலோகத்துல இருக்கிற அந்த தேவாதி தேவனும் இந்த பூலோகத்துல இருக்கின்ற மனுஷர்களா இருக்கிற நாமும் ஒன்றாக இணைக்கப்படுறதுக்காக அவர் தம்மில் தாமே ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். அது ஏன் தம்மில் தாமே ஒரு தீர்மானத்தை, ஒரு சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை நிறைவேற்றுகின்றதுக்கு வருகிறவர் வேற யாரும் கிடையாது, பிதாவாகிய தேவன் தான் தம்மில் தாமே கிறிஸ்துவாக அதை நிறைவேற்றுவார். அதனாலதான் அந்த இடத்துல தம்மில் தாமே அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மீண்டும் திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமக்குள்ளே தீர்மானித்த
தம்முடைய சித்தத்தின் ரகசியத்தை தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வானத்தையும் பூமியும் ரெண்டையும் கல்வாரி சிலுவையின் மரணத்துல இணைக்கிறதுக்காக அவர் பிதாவாகிய தேவனாக நிர்ணயித்திருந்தாரு. அது எப்படி நிர்ணயித்து வைத்திருந்தாரா? அவர்தான் மகனாக வந்து ரெண்டையும் இணைத்து வைப்பேன். மனுஷர்கள் தேவனுடைய மகிமையற்றவர்களாக இருந்ததுக்கு காரணம் என்ன? மனுஷர்களுடைய பாவம், கீழ்ப்படியாமை தானே. எல்லாரும் பாவம் செய்ததுனால தேவனுடைய மகிமையை காணாமல் போனோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படி இருந்தா தம்மில் தீர்மானித்த அந்த தீர்மானத்தின் ரகசியத்தை, அந்த சித்தத்தை நிறைவேற்றுகின்றதுக்கு அவர்தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் அப்படின்றத வசனம் தெளிவாக இந்த வசனம் காமிக்கிறது. அப்படின்னா இதன் மூலியமா நம்மளுக்கு இதை அறிஞ்சுக்கிறது மூலியமா என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, இதன் மூலியமாக லாபம் இருக்கு. என்ன அந்த லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், அன்றியும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த உலகத்தில் மாம்ச தோற்றத்தில் வெளிப்பட்ட பின்பு சத்தியமானவரை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்தருளினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதை முடிச்சதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லி சொல்றாரு? இவர் வேற யாரும் கிடையாது, இவர் தான் சத்திய தேவன், அவர்தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. என்னப்பா இது? மேல அந்த வசனத்தை ஆரம்பிக்கப்படும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, சத்தியமானவரை அறிந்து கொள்ளும்படியாக தேவகுமாரன் வந்தாரு, அதை குறித்த ஞானத்தையும் புத்தியும் தந்தருளினாரு அப்படின்றத 2 நபர்களை போல, 2 நபரை குறிக்கிறது போல இருக்கே. அப்படின்னா மனுஷகுமாரனாக ஒரு மகன் வந்து, அந்த மகன் பிதாவை குறித்துதான அந்த பகுத்தறிவு, அவரை குறித்துதான அந்த ஞானம் நாம் முற்றிலுமாக புரிந்து கொள்ளும்படியா மனுஷகுமாரன் வந்துட்டு உதவி செய்தார் அப்படின்றது போல மேல்போக்கா அந்த வசனம் புரிகிறது போல இருக்கிறது இல்லைங்களா? ஆனா அந்த வசனத்தின் உண்மையான பொருள், அதோடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தெய்வத்துவத்தின் ரகசியம் 1 தீமோத்தேயு 3:16 எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அவர் மாம்சத்தில், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனமா இருக்கட்டும், இல்லைன்னா எபேசியர்ல கூட நீங்க பார்க்கும்போது 1வது அதிகாரத்துல ஒரு 17வது வசனங்கள்ல கூட எழுதப்பட்டிருக்கும். தேவனுடைய அந்த ரகசியங்களை நீங்க அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை தேவன் திறக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்காக ஜபிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுகிறதுக்கு தேவனுடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுது உதவி செய்வார்? நாம் அவருடைய தேவனுடைய வசனங்களை ஏற்றிக்கொண்டு அதன்படியாக நாம் நடக்கும் பொழுது அவர் தாம் தான் பிதாவாகிய தேவன் என்கிறத நமக்கு நன்றாக அந்த எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி காமித்து விடுவார். ஆனா இன்னைக்கு வீட்டு சபையில இருக்கிற நாம் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நாம் அனைவரும் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம், உண்மைதான். ஆனா ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகின்றது அதன் மூலியமாகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி நாம் விசுவாசித்த பின்பும் மீண்டும் இதே உபதேசத்தை ஏன் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்டீர்களானால், 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை இதோ அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது எந்த காலகட்டத்தில் எழுதுகிறார்? ஆரம்பத்தில் எழுதுகிறாரா, இல்ல சீஷர்களாக இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறாரா? சீஷர்களாக இருக்கிறவர்களுக்கு தான் தேவனை குறித்துதான அந்த ரகசியத்தை குறித்து, அந்த தெய்வத்துவத்தின் ரகசியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். ஆம், தேவனுடைய குமாரன் அவர் வந்து, தேவனுடைய மகன் வந்து சத்தியமானவரை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்தருளுவார் அப்படின்னு சொல்லி, தந்தருள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஞானம் புத்தி என்றால் என்ன? ஞானம் புத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை பிதாவாகிய தேவனே மனுஷ தோற்றத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட அந்த நாட்களில் அவர் எப்படியாக அந்த பிதாவாகிய தேவன் என்கின்ற தன்னுடைய தெய்வத்துவத்தின் அந்த ஐக்கியத்தில் அவருடைய மாம்ச சரீரம் எப்படி ஐக்கியமா இருந்தது,
எப்படியாக அந்த பிதாவாகிய தேவன் என்கின்ற அவருடைய தெய்வத்துவத்தின் அன்பில் அந்த மாம்ச சரீரமானது எப்படியாக அந்யோன்யமாக நடந்தது, எப்படியாக அவர் இந்த சரீரத்தில் மாம்சம் ரத்தம் கொண்டவராக இந்த உலகத்தில் இருந்த அந்த நாட்களில் எப்படியாக அவர் பாவத்தை மேற்கொண்டார், எப்படியாக தேவனோடு கூட அந்யோன்யமாக இருந்தார். அவர்தான் தேவன், கன்ஃபியூஷன் வேணாம், அவர் தான் பிதாவாகிய தேவன். ஆனால் அவர் சரீரத்தில் இருந்த அந்த நாட்களில் நம்மை போல கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அநேக வசனங்கள் உறுதிப்படுத்தும். உதாரணத்துக்கு சமரியாவுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் அப்படியே வழி நடந்து அப்படியே அந்த இடத்துல டயர்ட் ஆயிட்டு தாகம் எடுத்து தண்ணி தாகம் எடுத்திருக்கிறதுனால அங்கேயே உக்காந்து இருக்கும் போது தான் சமரிய ஸ்திரீ வராங்க. அப்படின்னா அவருக்கு தாகம் எடுக்கிறது மூலியமா அவர் ஒரு சர்வ சாதாரணமான ஒரு மனுஷனாகத்தான், அவர் அடிமை ரூபத்தை தரித்து கொண்டவராகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டார், நம்மை போலவே. அப்படின்னா எப்படி தன்னுடைய தெய்வத்துவத்தின் அந்த அந்யோன்யம் எப்படி அந்த மாம்ச சரீரத்தில் வெளிப்படும், எப்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார இருளின் செயல்களை எப்படியாக மேற்கொள்ள முடியும், எப்படியாக அதை நாம் ஜெயிப்போம், எல்லாத்துக்கும் நமக்கு நிதர்சனம் வேறு யாரும் கிடையாது. அதை குறித்ததான ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் மகனாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டதன் மூலியமாகத்தான் அதை நமக்கு நன்றாக உணர்ந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத வசனம் உறுதிப்படுத்துது. அதனால்தான் அவர் மகனாக வந்ததன் மூலியமாகத்தான் நாம் சத்தியமானவராகிய அந்த பிதாவாகிய தேவனாகிய ஏசப்பாவை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும், ஞானத்தையும் புத்தியும் கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வாயிலிருந்து தான் ஞானமும் புத்தியும் புறப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல வசனம் இருக்கு இல்லைங்களா? ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அப்படின்னு சொல்லி கூட ப்ராப்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஞானம் புத்தி அது அதே தனியா வெளியே இல்ல, ஞானமும் புத்தி தேவனுக்குள்ள இருக்கிறது. தேவன் தன்னுடைய ஞானத்தினால் பூமியும் ஆகாயத்தையும் அவர் ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அவர் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அப்படின்னா தேவன் அவருடைய ஞானத்துலன்னா ஞானமே செப்பரேட், அவருடைய வார்த்தையே செப்பரேட் அப்படின்றது போல இந்த ட்ரினிட்டியை விசுவாசிக்கிறவங்க ஏன் இந்த விஷயத்த இந்த கடைசி நாட்கள்ல அதையும் அவருடைய வருகை நேரத்துல தொடர்ந்து ஆண்டவர் தன்னுடைய தாசர்களை மறைத்து கொண்டு ஒரே மெய்யான தேவன் நான் தான் பிதாவாகிய தேவன் என்கின்றத அதை இன்னும் உறுதியாக நமக்கு அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், தன்னிடத்தில் இடரல் இல்லாதவனே பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எஸ்பா சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? அந்த இடரல் நம்மளுக்குள்ள அந்த காரியத்தை குறித்து எந்த இடரலும் எந்த பதட்டமும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இந்த வசனத்துல இப்படி மேல் போக்கா பார்க்கும்போது இப்படி புரியுது அப்படின்றது போல நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்க கூடாதுன்னா வசனம் என்ன சொல்ல வருது, அந்தந்த வசனங்கள் மகன்னா என்ன, மகன் அப்படின்னா மாம்சத்துக்குரிய உறவை குறிக்காமல் இருந்தால் வேறு என்ன அர்த்தத்தை மகன் தந்தை என்கின்ற அந்த உறவு அந்த ஆவிக்குரிய முறையில் அது எதை குறிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம் இதுதான் இல்லைங்களா? தேவன் இந்த உலகத்தின் மேல எவ்வளவோ அன்பு வைத்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைத்து நமக்காக கல்வாரி சிலுவையில அவரை ஏதோ ஒப்பு கொடுத்து அவர் அந்த ஏசாயா 53வது அதிகாரத்துல பார்க்கின்ற அந்த எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினாரே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல திருத்துவம் தெரியுது அப்படின்றது போல சில திருத்துவக்காரர்கள், தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள், ஜன்ம சுபாவம் உள்ளவர்கள் இந்த வசனங்களை தங்களுக்கு சாதகமாக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறவர்களை நாம் கவனித்து பார்க்கின்றோம் இல்லைங்களா? ஆனா வசனம் என்னத்தை சொல்லுகிறது? தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் சென்ற வாரம் கூட நாம் கவனித்தோம். சகோதரர் மூலியமாக ரகசியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தி பேசினார். ஒரே பேரான குமாரன் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் கவனித்து பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ரூபேன் தான் ஒரே பேரான அந்த தலைச்சம்பிள்ளைக்கு உண்டான அந்த அதிகாரம் உள்ள யாக்கோபின் 12 பிள்ளைகளில் முதல் பிள்ளை ரூபன். ஆனா அந்த ரூபேனுடைய இடம், அந்த ஸ்தலம், அந்த அதிகாரம் யாருக்கு வந்தது?
தேவனுடைய ஆவினால் நிரம்பி யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது யோசேப்புக்கு தான் வந்தது இல்லைங்களா? ஏன் அந்த தலைச்சம்பிள்ளை என்கின்ற ஒரு அதிகாரம், நீ உன் சகோதரர் மத்தியில் பிரபுவாய் இருப்பாய் என்கின்ற ஒரு அதிகாரத்தின் ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய வசனத்தை கைகொண்டு நடந்தபடியினால் அவனுக்கு அந்த ஒரே பேரான குமாரன் என்கின்ற தலைச்சம்பிள்ளை என்கின்ற அந்த ஒரு உறவு அதிகாரமும் அப்படியாகத்தான் கிடைக்கின்ற ஒன்று. இதை உறுதிப்படுத்தும்படியா 27வது அதிகாரம் 37வது வசனத்திலையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துலயும் யாக்கோபு ஏசவா என்கின்ற 2 பிள்ளைகள் ஈசாக்குக்கு இருப்பாங்க இல்லைங்களா? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய 2 இரட்டை பிள்ளைகள்ல ஒருவர் மூத்த பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏசவா, அதுக்கடுத்து 2வது தான் யாக்கோபு இல்லைங்களா? ஆனா அங்க தலைச்சம்பிள்ளை ஒரே பேரான குமாரன் என்கின்ற அந்த தலைச்சம்பிள்ளை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாக்கோபு தான். கட்டட சபை போதகர்கள்லாம் நம்மளுக்கு வஞ்சிச்சு அவர் வந்துட்டு தன்னுடைய சகோதரனுடைய அந்த அதிகாரத்தை, அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை இவர் வஞ்சித்து எடுத்துக்கொண்டார் அப்படின்றது போல கட்டட சபை போதகருங்க அவங்க வஞ்சகர்களை போல தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால அந்த வசனத்தை தங்களுக்காக சுயமா எடுத்து நமக்கு வேறு விதமாக அதோடைய புரிந்து கொள்ளுதலை வேறு விதமாக தாம் தெரிந்து கொண்ட அந்த மாம்சீக ரீதியாக நமக்கு அந்த காரியங்களை கொடுத்து அதுக்கு அர்த்தங்களையும் விளக்கங்களையும் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி தவறான எண்ணம் கொண்டவர்களாக நாம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் யாரை அழைப்பார், யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார் நினைச்சு பாருங்களேன். எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள யார் ஒருவனும் இயேசுவை போல அசட்டை குணம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அசட்டைக்காரர்களே நீங்க பிரமித்து அழுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசுவாக்குள்ள கீழ்ப்படியாமைக்குள்ள இருக்கிறவன் தேவனுக்கு மகன் என்று கூட அழைக்கப்படுகின்றதுக்கு தகுதி இல்லாதவன். ஆனால் தன் தகப்பன் தாயின் மூலியமாக கேட்ட தேவனுடைய எல்லா வசனங்களும் உண்மை என்கின்றத யாக்கோபு நன்றாக விசுவாசித்து அதை கைகொண்டு நடந்து அதன் பயனை அவன் அடைந்தபடியினால் அவனை ஏசவாக்கு அதிகாரியாக, பிரபுவாக, ஒரு தலைச்சம்பிள்ளையை உண்டான எல்லா அதிகாரமும் அவனுக்குத்தான் கிடைத்தது. அதன் மூலியமாக தேவன் நமக்கு என்னத்தை சொல்ல வருகிறார் என்றால், ஒரே பெயரான குமாரன் என்றால் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் வெளிப்படும் அந்த நாட்களில், அந்த நாளில் அவர் தம்முடைய எல்லா வசனங்களையும் ஆதியாக முதல் கொண்டு தம்மை குறித்ததான எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றுவார். அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி அவர் மனுஷர்களுக்கு கற்பித்த அந்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளாகட்டும் எல்லாவற்றையும் களங்கம் இல்லாமல், கரை திரை இல்லாமல் பாரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றினபடியினால், கைகொண்டு நடந்தபடியினால் அவர் ஒரே பெயரான குமாரன் என்னப்படுவார் என்கிறதுக்கு நிமித்தமாகத்தான் யோவான் 3:16 இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. இன்னும் இவர் முழுசாவே இத டீட்டெயிலா நம்ம பாக்குறதுக்கு அநேக வசனங்கள் இருக்கு. எதுக்காக மகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க, தேவனுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அழைக்கப்படுவோம், தேவனுக்கு மகன் என்று சொல்லி மகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டா அதன் காரணம் என்ன, அதோடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின்படியாக அதன் அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 34-36. யோவான் 10வது அதிகாரம் 34-36. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? ஆமென். ஆமென். ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு, நீங்களும் தேவர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல 82வது அதிகாரம் 6வது வசனத்துல எழுதப்பட்ட அந்த வசனத்தை அதை குறிப்பிட்டு ஆண்டவர் அந்த ஒரு வசனத்தை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு பேசும்போது சொல்றாங்க, நீங்களும் தேவர்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தேவனுடைய வசனங்களை
கேட்டு அதை கைகொண்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களையே தேவன் தனக்கு பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படும் பொழுது, நான் அந்த வசனங்களையே நிறைவேற்றுகின்றதுக்காக ஆதி முதல் கொண்டு நிர்ணயித்து தீர்மானம் செய்து அதை நிறைவேற்றுகின்றதுக்காகவே நான் வந்திருந்தால் நான் தேவனுடைய மகன் என்று சொல்லுகின்றதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா அதன் மூலியமா அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்காகவே அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டவராக தம்மை தாமே பிரதிஷ்டை செய்து கொண்டு அபிஷேகித்து கொண்டவராக, மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் செய்வதற்கும் அப்படின்னு சொல்லி தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்படியாகத்தான் அவருடைய ஆதி தீர்மானத்தின்படியாகவே இந்த உலகத்துக்கு அவர் அந்த வசனங்களை நிறைவேற்றுகின்றதுக்காகவே அவர் இறங்கி வந்தபடியினால் பிதாவாகிய தேவனாக சகலத்தையும் நிர்ணயித்தார். மகனாக என்றால் அதை நிறைவேற்றுகின்றதற்காகவே ரத்தமும் மாம்சமும் உடைய சரீரத்தில் தம்மை வெளிப்படுத்தி கொண்டார். அதன் மூலியமாக அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய மகன் என்று எண்ணப்பட்டார் இல்லைங்களா? இதனாலதான் அவர் பிதாவாகிய தேவனாக அந்த வசனத்தை அவர் நிர்ணயித்த அது எல்லா காரியத்தையும் அவர் மனுஷனாக நிறைவேற்றினபடியினால்தான் அவர் பிதா, அவர் தன்னை வெளிப்படுத்திக்கும் பொழுது தன்னை மகன் என்று சொல்லி இப்படியாக வெளிப்படுத்தி கொண்டார். இதற்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸை நம்ம பழைய உடன்படிக்கையிலையும் கூட இப்படியான கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வசனங்களை கைகொண்டு நடக்கின்றவர்களை தேவன் வந்துட்டு எல்லா இடங்களையும் தனக்கு பிள்ளையா இருப்பீங்க, நீங்க எனக்கு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட சில வசனங்களை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். என்னங்களா, ஒரு ஜாதிகள் மத்தியிலிருந்து நீங்க அங்கிருந்து விலகி வந்து என்னுடைய வார்த்தையின்படி நீங்க நடந்துக்கும் போது நீங்க எனக்கு குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் இருப்பீங்க அப்படின்றாங்க. அப்படின்னா புறஜாதிகள் எல்லாருமே தேவனுடைய வசனத்துக்கு மாறா நடக்கிறாங்க, நீங்க அவங்களோட கூடவே இருக்கிறீங்க, அவங்கள போலையான சில முறைமைகளை நீங்க செஞ்சுட்டு நடந்துட்டு இருந்தீங்க, உண்மைதான். ஆனா என்னுடைய வார்த்தையின் அடிப்படையில நீங்க நடந்து கொள்ளுகிறதுக்காக, நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறதுக்கு என்னுடைய வார்த்தையை கைகொண்டு நடக்கின்றவர்களாக இருந்தா நீங்க எனக்கு யாரா இருப்பீங்க? குமாரனும் குமார்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு. ரோமர் 8:14 கூட இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும். ரோமர் 8:14 யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுவாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆவியினால அப்படின்னு தானே பிரதர் அங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா ஆவி அப்படின்னு சொன்னா ஆவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் 6வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு, இதோ நான் பேசுற இந்த வார்த்தைகள் ஆவியாவும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடக்கிறவர்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகள், மகன் மகள் என்று சொல்லி அழைப்பார் அப்படின்றத இந்த வசனங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துது. ஓசேயா 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஆமேன். ஆமேன். இங்க பாருங்களேன், இஸ்ரவேல் என்கிற என்னுடைய குமாரனை, என்னுடைய மகனை நான் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன், வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. எந்த குமாரனை பிரதர்? இது தீர்க்க தரிசனமான வசனம் தானே. இது ஏசப்பா அவரு மனுஷகுமாரனாக வந்த அந்த நாட்கள்ல அவரை குறித்து தானே தீர்க்க தரிசனம் இந்த வசனத்தின் அடிப்படையில தானே நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எகிப்துக்கு மத்தாய் புத்தகத்துல யோசிப்புக்கு சொல்றது எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, நீ உன்னுடைய மகனையும் உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க இல்லைங்களா. அதுக்கடுத்து எகிப்துல இருந்து அந்த ஏரோது மரிச்சதுக்கு அடுத்து வருவாங்க. இந்த வசனம் நிறைவேறுதல் இதை குறிக்குது அப்படின்றது போல நம்ம நினைச்சிருப்போம். ஆனா சகோதரர் சொன்னாங்க, சகோதரர்கள் நம்ம இயேசுவோடைய வருகை மிகவும் அதிகமாக நெருங்கி விட்டது இல்லைங்களா. லாஸ்ட் எட்ஜ் மூமெண்ட்ல நம்ம எல்லாருமே இருக்கோம். ரகசியங்களை இன்னும் அதிகமா இயேசுப்பா நம்மளை வெளிப்படுத்திட்டே போவாரு. அது போலதான் தீர்க்க தரிசன வசனங்களுக்கு
2 வாட்டி அது நிறைவேறுகின்ற அந்த காரியங்களை நம்மளால கவனிச்சு பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, ஏசப்பாவை எகிப்துல இருந்து வரவழைத்த அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது உண்மைதான். அப்படியே லிட்ரலா இஸ்ரேல் ஜனங்களை ஏசப்பா அந்த எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து மீட்டி அவங்களை கொண்டு வந்து கானானுக்கு சேர்த்தாரு. அந்த விஷயத்தையும் இந்த வசனம் குறிக்குது. 2 வசனமும் ஒரே வசனம் தான், 2 காரியம் நிறைவேறி இருக்கிறத இந்த வசனம் உறுதிப்படுத்துது. ஆனா இங்க இஸ்ரேல் ஜனத்தை குறித்து பேசும் பொழுது என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய வசனங்களை கைகொண்டு நடக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்படும் பொழுது மகனாக, குமாரர்களாக, குமார்த்திகளாக, தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாகத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த அழைப்புக்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், தகுதி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், தேவனுடைய அந்த வார்த்தைக்கு நம்மை முற்றுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இல்லைங்களா? அப்பொழுதுதான் நாம் அவரை நோக்கி பிதா அப்படின்னு சொல்லி அழைக்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. யாத்ராவும் 4வது அதிகாரம் 22வது வசனம். யாத்ராவும் 4வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். ஆமென். ஆமென். இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து ஏசப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தான் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அவங்கள பிள்ளைகள் ஆகும்படியாகவும் சிரேஷ்ட புத்திரர்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஸ்வீகாரத்தை பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாகவும் அவரை தேவன் அழைத்தது உண்மைதான். அவர்களை என்னுடைய குமாரன் என்று சொல்லி அழைத்தது உண்மைதான். அதில் பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான ஒரு கூட்டம் என்னவாக மாறிவிட்டது என்று சொல்லி பார்த்தால், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகின்ற அந்த தகுதியை இழந்து விட்டவர்களாக, அந்த அழைப்புக்கு அபாதர்களாக அவர்கள் மாறினது கூட வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லாருமே இஸ்ரேலுடைய அந்த சந்ததியில் பிறந்தவங்க எல்லாருமே தேவனுக்கு பிள்ளைகளாகி ஆயிர முடியாது. பிள்ளைகள் ஆகும்படியாகத்தான் அவர் அளிக்கிறார். ஆனால் கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அவர்கள் அந்நியர்களாகி விடுவார்கள். ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? நான் சொல்லியிருக்கிற கட்டளையின்படி யாரா நடக்கலைன்னா அவங்கள நீங்க உங்களுடைய அந்த சந்ததியிலிருந்து, உங்க குலத்திலிருந்து நீங்க எடுத்து போட்டுடணும். அவங்க எப்படி என்னப்படுவாங்க? அவங்க புறஜாதி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா சிரேஷ்ட புத்திரன், மகன், மகள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நிறைவேறுதல் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாம்ச உறவை குறிக்கிறதல்ல. தேவனுக்கும் ஒரு மாம்ச சரீரத்தில் இருக்கின்ற மனுஷர்களா இருக்கிற நமக்கும் உண்டான அந்த உறவு, தேவனுக்கு நாம் எப்பொழுது மகனாய் இருக்க முடியும், எப்பொழுது அவர் நமக்கு பிதாவாக இருக்க முடியும் என்றால், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு நாம் நடந்து, நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது மட்டும்தான் நாம் அவருக்கு மகன் என்று சொல்லியும் மகள் என்று சொல்லியும் அழைக்கப்படுவோம். அதன் மூலியமாக அவர் மகனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றதன் மூலியமாக, தாமே அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகின்றதன் மூலியமாக அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை பிதா என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி கொண்டது சரிதான். மகன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றதன் மூலியமாக நீங்கள் நடக்க வேண்டிய பாதை இதுதான் என்கிறதை நமக்கு மாதிரியை காமித்து போயிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஜெரேமியா 3வது அதிகாரம் 19வது வசனம். ஜெரேமியா 3வது அதிகாரம் 19வது வசனம். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜன கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். ஆமென். இங்க பாருங்களேன், இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள கீழ்ப்படியாமைகள் என்கிறது இருந்தது நிமித்தமாக ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாங்க, இல்ல நீ என்ன ஆசையா பிதாவே என்று சொல்லி அழைப்பா அப்படின்றது போல நான் உன்னை நினைச்சது உண்டு. ஆனா நீ எப்படி இருந்தன்னா பிஹேவியர்ஸ பத்தி தான் சொல்றாரு. உங்களுக்குள்ள அநேக கீழ்ப்படியாமை துஷ்செயல்கள் இருந்தது. உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த புறஜாதி மக்களுடைய அந்த ஆசாரங்களை, அப்படிப்பட்ட வழிகளை நீங்க பின்பற்றபடியினால், நான் உங்களை நினைத்தது நீங்கள் என்னை ஆசையோடு கூட நீங்க என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகின்றதன் மூலியமாக என்னை பிதாவே என்று சொல்லி அழைப்பீங்க என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமாக அது உண்மை அல்ல, நீங்கள் வேற உங்களுக்கே உண்டான வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற நிரூபித்து விட்டீர்கள் அப்படின்றது போலதான் எரேமியா மூலியமா அந்த ஜனங்களோட பேசுறாரு.
அப்படின்னா கீழ்ப்படுதலோடு கூட தேவனுடைய வார்த்தையை மனப்பூர்வமாக நாம் நிறைவேற்றும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுவோம். அவர் நமக்கு பிதாவாக இருக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5-6. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமீன். ஆமேன். பாருங்களேன், தேவனுக்கு சொந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி எப்போ அழைக்கப்படுவோமா? என் வார்த்தை உள்ளதன்படி கேட்க வேண்டும். அதுக்கு எனக்கு லாபமா இருந்தா அதை எடுத்துக்கிறேன், இல்ல இது என்னுடைய ஆசைகளுக்கு தடையா இருந்துச்சுன்னா அது வேண்டாம் அப்படின்றது போல காம்ப்ரமைஸ் பண்றவங்க எனக்கு பிள்ளைகளா இருக்க, எனக்கு சொந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட மாட்டாங்க. அந்த தகுதியை இழந்துருவாங்க. அப்படின்னா சொந்த ஜனம் என்றால் எந்த உறவு சொந்த ஜனத்துல அப்படின்னா அவர் தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்க எனக்கு குமார்த்திகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உறவு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகின்ற அந்த காரியத்தை தான் உறவாக தனக்குண்டான தான் பிதாவென்றும் தன்னை பிதாவாக ஏற்றுக்கொண்டவர் என்றும் இவர்கள் அந்த வார்த்தைகளை கைகொண்டு நடக்கின்றவர்கள் என்றும் அந்த பிதா மகன் என்கின்ற அந்த உறவு அதைத்தான் குறிக்கிறது. இன்னும் தெளிவாக அந்த எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம அறிஞ்சுக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. ஆமென். நீங்க உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை சொல்லுறதுக்கு முன்பதாகவே நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகபடியினால் எனக்கு பிடித்த அந்த முறைமை என்ன என்கிறதை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க இப்படியா ஹைப்ரோ பண்ணும்போது இது போல ஷேப் பண்றது, இது மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாதுன்றத, செத்தவர்களுக்காக கீறி கொள்ளுகிறது, இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றத சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சது, என்னுடைய கண் பார்வைக்கு எது நலமானது அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? பிள்ளைகள்னு சொன்ன உடனே எல்லாருமே பிள்ளைங்க ஆயிட மாட்டாங்க. எல்லாருமே பிள்ளைகளாகிறதுக்கு உண்டான ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பு அவரு நம்மை பார்த்து நீங்க பிள்ளைகளாகின்ற அந்த தகுதி நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், அதை சம்பாதித்துக் கொள்கின்றதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க எனக்கு மகனா மகளா இருப்பீங்க அப்படின்றாரு. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 10வது அதிகாரம் 41-42. அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென். ஆமென். இதோ இந்த இடத்துல வசனத்துல கவனிச்சு பார்க்கும்போது நிறைய பேர் இயேசுப்பாவை விசுவாசிச்சத அந்த காரியங்களை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டியூட்ரானமி வசனத்தை வாசிங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனம். விவேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? ஆமென். ஆமென். இந்த இடத்துல டியூட்ரானமில எழுதப்பட்டிருக்கு, உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, உன்னை உண்டாக்கினவர் அவர் அல்லவா, அவருக்கு நீங்க இப்படியா நடந்துப்பீங்க அப்படின்றது போல இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் உங்களை உருவாக்குனவரும் உண்டாக்குனவரும் உண்மைதான். நம்ம ஒவ்வொருத்தருமே உண்டாக்குனது யாரு? எல்லா மனுஷர்களையும் உண்டாக்குனது ஏசப்பா தான். பிதாவாகிய தேவனாகிய ஏசப்பா தான் நம்ம எல்லா மனுஷர்களையும், சகல ஜாதிகளையும், சகல பாஷைக்காரர்களா இருக்கிற எல்லா மனுஷர்களையும் அவர் தான் உண்டாக்கினார். அப்படி அவர் நம்மை உருவாக்கின ஒரு சிருஷ்டிகர்த்தராக, அப்படிப்பட்ட உறவுல அவர் நமக்கு பிதா தான். ஆனா நம்மளை உண்டாக்குன பிதாவாக அவர் இருக்க முடியும், உண்மைதான். ஆனா நம்ம கீழ்ப்படியாம நம்மளுக்கு உண்டான அந்த வழியாவே நம்ம தேர்ந்தெடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய முறையில அவருக்கு மகனாக மகளாக இருக்கவே முடியாது. வசனத்தை வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் 5-6. யோவான் 3வது அதிகாரம் 5-6. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆமென். பாருங்களேன், இது யாருக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு போதகனா இருந்த ஒரு சாஸ்திரிக்கு இப்படியாக சொல்றாங்க. நிக்கோதேம் அப்படின்ற ஒரு மனுஷன், இவர் ஏசப்பாவை ஒரு ராத்திரியில சந்திச்சுட்டு, அப்போ நீங்க தேவனால் வந்தவர் என்கின்றத நான் விசுவாசிக்கிறேன், தேவன் கூட இல்லைன்னா இந்த அற்புதத்தெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது அப்படின்றது போல அவர் பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஏசப்பா அவர்கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் பெறவாமல் போனால் அவன் மீண்டும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்றாங்க. அப்படின்னா இவங்களுடைய கண் பார்வை எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உள்ளவர்களாக இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்த அநேக நபர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா, ஆமா, நீங்க என்ன அப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறீங்க, அதுக்குண்டான காரணம் அவர் தானே சகல ஜாதியும் சிருஷ்டித்திருக்கிறார், எங்களையும் அவர் தானே சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய சிருஷ்டிப்பின்படியாக நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோமே அப்படின்றது போல நீங்க சொல்றீங்க. உண்மைதான், எல்லாரையும் உண்டாக்குன அந்த பிதாவாகிய தேவன் அவர்தான். ஆனா அப்படிப்பட்ட பிறப்பின் மூலியமாக நீங்கள் என்னை பிதாவென்று சொல்லி அழைக்கிறீரே, அப்படியாக நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக ஆயிர முடியாது. அப்படி என்றால் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் அப்படின்றாரு. அந்த பிறக்கின்ற அந்த முறைமை குறித்து எப்படி சொல்லி கொடுக்கிறார்? ஒருவன் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும். அப்படின்னா ஆமா, ஜலத்தினால் பிறக்க வேண்டியது எப்படி? இந்த உலகத்தின் பாவத்துக்கு மரித்து பரலோகத்தின் நீதிக்காக பிழைக்கின்றதுக்காக அவன் மீண்டும் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். ஞானஸ்தானம் என்கின்றது உறுதியாக நாம் பெற்றுக்கொள்ளவே வேண்டும். ஏன்னா நிறைய பேர் கள்ள போதகர்கள் இந்த கடைசி நாட்கள் எழுப்பி பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, இது ஞானஸ்தானம் தேவையில்லை என்கின்ற உபதேசங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஜலத்தினால் ஒருவன் பிறக்க வேண்டும், பின்பு அவன் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஆவியினால் பொறுக்கிறது? ஆவியினால் பொறுக்கிற விஷயத்த இயேசுப்பா எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் பேசுகின்ற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் வசனத்தின் கை கொண்டு அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட அந்த நாட்களில் காமித்த அந்த மாதிரியின் படியாக நடந்து கொள்கிறவர்களாக, அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கின்றவர்களாக, அந்த வசனத்துக்கு கை கொண்டு நடக்கின்றவர்களாக கர்த்தர் கிருபை பொருந்தினவர் என்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணுங்களா? நீங்க நடைமுறை வாழ்க்கையில அப்படி நடக்கின்றதன் மூலியமா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. நம்மளுடைய லைஃப்ல, நம்மளுடைய இந்த வாழ்க்கையின் பிரயாணத்துல, வீட்டுல ஆகட்டும், ஆபீஸ்ல ஆகட்டும், எல்லா இடத்துலயும் அதை அப்ளிகபிள் பண்ணி அதன்படி அதுக்குள்ள வாழணும். அப்படியாக வாழுகின்றது தான் ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு, ஜலத்தினாலையும் ஆவியினாலும் பிறக்கணும். அதனால நான் உங்களை சிருஷ்டித்ததுனால மட்டுமே இப்படி உங்களை தலைச்சம்பிள்ளையா அழைச்ச அப்படின்றதுக்காகவும் கூட இப்படி எல்லாம் நீங்க எனக்கு பிள்ளைகள் ஆயிர முடியாது, நீங்க இப்படித்தான் எனக்கு பிள்ளையாக முடியும் அப்படின்றதான் ஏசப்பா சொல்றாரு. யாக்கோபு 1:18 எல்லாருக்குமே தெரியும். அவருடைய சத்திய வார்த்தையினால நம்மை ஜனிப்பித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி ஏசப்பா ஜனிப்பித்தாரு? எப்படி நம்ம ரீபர்த் அப்படின்றது நம்மளுக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒரு புதிய சிருஷ்டியா, ஒரு நியூ பார்னா நம்மளுக்கு எப்படி நம்ம புதுசா பொருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, தேவனுடைய வார்த்தைய நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? அந்த வார்த்தைக்கு மாறான நம்மளுடைய பழைய வாழ்க்கையின் பாவத்துக்காக நம்ம மனஸ்தாபப்பட்டோம். அதற்காக வேகலப்பட்டு ஏசப்பா கிட்ட மனஸ்தாபத்தோட துக்கத்தோட மன்னிப்பு கேட்டோம். அவர் மேல விசுவாசத்தை வச்சோம். அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தின் மூலியமாக நம்மை கழுவி சுத்திகரித்து விட்டார். அந்த வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடக்க ஆரம்பிச்சோம். அதனாலதான் அவருடைய வசனத்தின் மூலியமாக நம்மை ஜனிப்பித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னு பாத்தீங்களா? புதிதாய் பொறுப்பது, அவர் நம்மை சிருஷ்டித்திருந்தாலும் அந்த சிருஷ்டித்ததன் மூலியமாக நீங்கள் பிதாவ் என்கின்ற உறவை கொள்ள முடியாது. நீங்கள் மீண்டும் அவரால் மீண்டும் பிறக்க வேண்டும். அது ஆவின்படியாக பிறக்கின்ற ஒரு முறைமை இருக்கிறது. அதுதான் அவருடைய வார்த்தையை நீங்கள் மனப்பூர்வமாக நிறைவேற்ற வேண்டியது.
அதனாலதான் யோவான் 1:11-12 எழுதப்பட்டிருக்கும், அவர் தமக்கு சொந்தமானவர் இடத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி, ஆனால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளாகின்ற அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கவில்லை, கை கொண்டு நடக்கவில்லை. ஆதலால் தான் அவர்களுக்கு பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது, யார் இது இரண்டாவது தேவன், யார் தன்னை இதோ தேவனுக்கு சரிசமமாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறார், இவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் மோசேயின் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த கட்டளையின்படி என்கிறதை போல இருந்தாங்க. ஆனா யாரெல்லாம் பழைய உடன்படிக்கையில் எழுதப்பட்ட, வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த பழைய உடன்படிக்கையில் எழுதப்பட்ட எல்லா கட்டளைகளும் தேவனுக்கு பிடித்த அந்த வழி எது அப்படின்றத அதை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில நடந்து கொள்ளுகிறவர்களாக தேவனுடைய பயத்தோடு நடந்து கொண்டிருந்தாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே வந்தது பிதாதான் அப்படின்றது கிளியராவே புரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் 6:45. யோவான் 6:45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஆமென். ஏனாங்களா, ஏசப்பா கிட்ட அவர் மனுஷகுமாரனாக வந்த அந்த நாட்கள்ல அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், இல்லைன்னா அவர் தான் பிதாவாகிய தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யாரால ஏற்றுக்கொள்ள முடியும் அவரை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிதாவினால் கேட்டு கண்டு கொண்டவன், பிதாவினால் கேட்டு அதன்படி நடந்து கொண்டவன் யார் யார் இருந்தாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே மனுஷகுமாரனை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிதாவினால் கேட்பது எப்படி? பிதாவை எப்படி கேட்க முடியும்? பிதாவை அப்படின்னா அவர் தம்மை பிதாவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது பழைய உடன்படிக்கையில இருக்கிற அந்த வசனங்கள்ல அவருக்கு பிடித்த அந்த மார்க்கம், அந்த வழி எது அப்படின்றத குறித்து ஆண்டவர் கிளியரா எழுதி வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அதை நேசித்து அதன்படியாக நடக்கின்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, பிதாவினால் கேட்டு கற்றவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே என்கிட்ட வருவாங்க. ஏன்னா என் சத்தம் தான் அது, நான் தான் அது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றத ஏசப்பா கிளியரா சொல்றாரு. ஆனா யாரெல்லாம் அப்பத்துல இருந்தே அந்த விஷயங்களை தேவனுக்கு பிடித்தது இதுதான் அப்படின்ற அந்த வழியை தேர்ந்தெடுத்துக்காம, நான் சனிக்கிழமை போயிட்டு ஓய்வு நாளை கொண்டாடுறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றது போல போயிட்டு வந்து அவ்வளவுதான் எல்லாமே மாறிடும். தேவன் அப்படின்றவரை என்னுடைய தேவையை சந்திக்கிறவர், எனக்கு எதுனா இல்லைன்னா குறை இருந்துச்சுன்னா அந்த குறைய நிறைவேற்றி வைக்கிறவர், என்ன வேணாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். தேவன்ன்றவங்க இதுக்காகத்தான் இருக்கிற ஒருத்தர், அவர் தேவன் தானே அப்படின்றது போல ஒரு மனநிலைமையில இருப்பாங்களே. அப்படிப்பட்டவங்க எல்லாம் பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரன வந்த நாட்கள்ல அவங்களால அவரை தெரிஞ்சுக்கவே முடியல இல்லைங்களா? நீங்க யார் சொல்லுங்க, நீங்க யார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அந்த யோவான் 10:10 எல்லாம் கேட்கும்போது பார்க்க முடியும். ஏசப்பா என்னன்னு சொல்றாரு, நான் என் ஆடுகளை அறிஞ்சிருக்கேன், என் ஆடுகளும் என்னுடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கு, அது மற்றவர்களுடைய அந்நியர்களுடைய சத்தத்தை கேட்டா அங்கிருந்து ஓடி போயிடும், என் சத்தத்தை மட்டுமே தான் கேட்கும். எப்படி கேட்டிருக்கு? அந்த பழைய ஆகமத்துல பழைய உடன்படிக்கையில எழுதப்பட்டிருக்கிற அந்த எல்லா வார்த்தைகளை கேட்டு அதில் மகிழ்ந்து தேவனுடைய பயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் தான் பிதா என்கிறது கிளியரா புரிய வந்துருச்சு இல்லைங்களா? இதுக்கு உதாரணம் யார் பிரதர் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் புத்தகத்துல பார்த்திருப்போம் 1:35-51 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல யோவான் ஸ்நானிகன் வந்துட்டு சங்கீதம் 68:4 எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? வனாந்தரத்தில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த வனாந்தரத்துல ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர் வேற யாரும் கிடையாது, அவர் தான் யோவான் ஸ்நானிகன். எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினார்? வழியில அந்த வழியில் ஏறி வந்தவர் யெகோவா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு சங்கீத புத்தகம் 68:4. அப்படின்னா ஏறி வருகின்ற அந்த யெகோவாக்கு முன்னாடி வழியை ஆயத்தப்படுத்துகின்றவர் யாரா இருந்தாரு? இது நான் தான் அப்படின்றதே யோவான் சொல்றாருன்னா அங்க ஏறி வர்றவரை தெரியாமலே ஆயத்தப்படுத்துவாரு. யெகோவாக்கு தான் நான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன், யெகோவா தான் வந்துட்டு இருக்கிறது அப்படின்றத கிளியராவே அவரும் உணர்ந்தவராகத்தான் இருந்தார். இதோ தேவன் நியமித்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? என்னங்களா? ஏசப்பா அவர் வந்துட்டு அறிமுகப்படுத்தும் போதே அவரு
ஏசாயா 53வது அதிகாரம் இருக்கிறதே, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறார் அப்படின்றதான் சொல்றாரு. உலகத்தின் பாவத்துக்காக அடிக்கப்படுகின்ற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி வசனத்துல ரெவலேஷன்ல பார்க்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏசப்பாக்கு ஆதாம உருவாக்குறதுக்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும், நான் இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு காலத்தில் நானே மாம்சத்தில் என்னை வெளிப்படுத்தி கொண்டு என்னுடைய சித்தத்தின் ரகசியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி, இல்லைங்களா? அதனாலதான் எபேசியர் 1:10 நீங்க திருப்பி திருப்பி வாசிச்சு பார்த்தா கிளியராகவே புரியும். வானத்தையும் பூமியும், பரலோகத்தையும் பூமியும் ஒன்று சேர்க்கிறதுக்காக அவர் தான் அந்த காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, இந்த விஷயங்களை குறித்து வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற அந்த விஷயங்களை நம்மளால கவனிக்க முடியும். பாருங்களேன், யோவான் ஸ்நானிகன் எப்படி வனாந்திரத்தில் ஏறி வருகின்ற யெகோவாகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினார். வழியை ஆயத்தப்படுத்துகின்றது அப்படின்னா என்ன? தேவனுடைய வசனத்தை விட்டு மனுஷர்களுடைய முறைமைகளை கைகொண்டு நடக்கின்ற அந்த மக்களுக்கு தேவனுடைய முறைமைகள் இதுதான், இப்படியாகத்தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது போல அந்த காரியங்களை எடுத்து உபதேசித்துக் கொண்டிருந்தான், இல்லைங்களா? அந்த உபதேசத்தை கேட்டு அதை பின்பற்றி மனுஷனுடைய முறைமைகள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இதுதான் வசனம், இப்படியாகத்தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில நடந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களை தேவனுடைய வசனத்துல யோவான் புத்தகத்துல யோவானுடைய சீஷர்களாகத்தான் அந்திரேயாவையும் யோவானையும் அங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி அவங்கள தேவன் அறிமுகப்படுத்துறாங்க? ஃபர்ஸ்ட் அந்திரேயாவையும் அதுக்கடுத்து யோவானையும் வெளிப்படுத்திக்கும் போது இது போல அவங்க யோவான் ஸ்நானிகருக்கு சீஷர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா அவரு என்னன்னு சொல்லி சொல்றாரு? யோவான் ஸ்நானிகன் இல்லப்பா, அவரு பின்னாடி தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறாரு. ஏன்னா யெகோவாக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். எப்படி எல்லாம் வழியை ஆயத்தப்படுத்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தானியேல் 9வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம வசனத்துல கவனிக்கும் போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும், மேசையா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை அவர்களுடைய சீஷர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து விட்டார், அவர் வருகிறதுக்கு முன்பதாக நான் வழியை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன், அவர் எனக்கு பின்னே வந்திருந்தும் எனக்கு முன்னமே அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இல்லைங்களா? ஆதி முதல் கொண்டு இருக்கிறவர் அவர். ஆனா எனக்கு பின்னாடி வந்திருக்கலாம், 6 மாசம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், இல்லைங்களா? ஆனா 6 மாசம் வித்தியாசம்ன்றது கருவுல உருவானது. அவர் வந்துட்டு எலிசபெத்துடைய கருவுல உருவாகி அவர் ஒரு 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது தான் 6 மாசத்துக்கு அடுத்து கேப்ரியல் தூதர் மூலமா மரியாள் கிட்ட வந்து பேசினாங்க. அந்த பொறுக்கிற அந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி தேவதூதர்கிட்ட வந்து தேவதூதர்கள் வந்து அந்த ஆட்டு மந்தை மேய்ப்பர்கள் கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி லூக்கா 2:11 சொல்றாங்க. கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி, கிறிஸ்துனா என்ன? மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கே தானியேல் 9வது அதிகாரம் 26வது வசனம். அதுல மெஸ்ஸையா அப்படின்னு சொன்னா 2 அர்த்தங்களை பைபிள் ஸ்காலர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு கிறிஸ்து என்றால் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லியும், இன்னொரு அர்த்தம் என்னன்னா அனாயிண்டட் அப்படின்றதையும், அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. 2 அர்த்தங்களும் ஒரே விஷயமாக நம்ம எடுத்தாலும் 2 அர்த்தங்களை அதை நிறைவேற்றுகின்றதாக இருக்கிறது. கிறிஸ்து என்றால் ரட்சகர், இல்லைங்களா? ரட்சகரை குறிச்சு நம்ம பார்க்கும்போது 2 ரட்சகர் இல்லை. ஏசாயா 45வது அதிகாரம் 21வது வசனம் உறுதிப்படுத்துது. அவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் வேற ரட்சகர் இல்லை அப்படின்றாரு, இல்லைங்களா? என்னை அல்லாமல் வேற ரட்சகர் இல்லை, இனி இருக்க போறது கிடையாது, இனி இருந்ததும் கிடையாது, நான் நானே ஒரே ரட்சகராக இருக்கிறேன் அப்படின்றத ஏசாயா 45:21 ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாரு, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவரு மீண்டும் இன்னொரு ரட்சகரை குமாரனாக அனுப்பி வைப்பாரா? இல்லைங்க, புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நம்மளுக்கு இப்போ அந்த உறவை குறித்து நன்றாக புரிந்து கொண்டோம். ஆமா, வசனங்களை நிறைவேற்றுகின்ற அந்த காரியத்தை குறித்து தான் மகன் என்றும் நிர்ணயிக்கிற காரியத்தின் மூலமாக அவர் பிதா என்றும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்றது புரிய வந்துடுச்சு, உண்மைதான். ஆனா கிறிஸ்து என்கிறது ரட்சகர் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னா, இதுக்கு இன்னொரு அர்த்தம் அனாயிண்டட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் என்ன? ஒரு ஆசாரியனை அபிஷேகிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான காரணமும் நோக்கமும் இருக்கும். ஒருத்தர் அபிஷேகித்தா இது இந்த முறைமையின்படியாக மனுஷர்களுக்கு மத்தியிலையும் தேவனுக்கு மத்தியிலையும் அவர் ஒரு மத்தியஸ்தரா ஒரு ஆசாரியன் இருந்து அவன் தன்னுடைய பணிவீடுகளை தேவன் சொன்ன அந்த முறைமையின்படியாக அந்த பணிவீடுகளை செய்யணும். ஏன்னா ஆசாரியர்கள் உதடுல என்ன தேடுவாங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட மல்கியா 2:7 எழுதப்பட்டிருக்கும், சரிங்களா? அப்படின்னா
இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவரை மெஷியா அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் குறிக்கின்றதாக இருந்தால், கிறிஸ்து என்கிறதையும் அனாயிண்டட் அப்படின்றது இருந்தாலும், அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்றால் அதுக்குண்டான நோக்கமும் காரணமும் இருக்கும் இல்லையே. என்ன? தன்னை அபிஷேகிக்கப்பட்டவராக வெளிப்படுத்தி கொண்டதுக்கு ஒரு காரணம். ஒரு ஆசாரியர் அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்றாலே அதுக்குண்டான காரணத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆலய பணிவிடைகளை செய்ய வேண்டும், மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் மத்தியஸ்தராக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு உபதேசித்து தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதி இல்லாத அந்த அப்படிப்பட்ட பாவத்தின் துச்செயல்கள் எதுவோ அது எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை சுத்திகரிக்கின்ற அந்த முறைமைகள் என்ன, இப்படிப்பட்ட ஒரு காரணத்தின் நோக்கத்துக்காகத்தான் அவரை ஆசாரியராக அபிஷேகிக்கிறாங்க. அதனாலதான் அபிஷேகிக்கப்பட்ட ஆசாரியன் அப்படின்னு சொல்ல வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், எலெக்ட் ஒன், அனாயிண்டட் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆனா இங்க தேவன் பரிசுத்தமானதை அபிஷேகிக்கப்படுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. மகா பரிசுத்தமானதை அபிஷேகிக்கப்படுகிறதுக்குன்னு சொல்லி. மகா பரிசுத்தம்னாலே பிதாவாகிய தேவன் தான். மகா பரிசுத்தமானவர் அப்படின்னாலே பிதாவாகிய தேவன் தான். பிதாவாகிய தேவனே அவர் அபிஷேகித்துக் கொள்ளுகிற அந்த காரியம் இருக்கிறதே. ஆமா, அது உண்மை அப்படின்னு சொல்லி வசனம் உறுதிப்படுத்துது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நின்றிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். ஆமீன். என்னங்களா? உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தமானது தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற மகா பரிசுத்தமானதை அபிஷேகிக்கப்படுகிறது அப்படி சொல்லி எழுதப்பட்டிருக்கே, அதுதான். அப்படின்னா மகா பரிசுத்தமானதை அபிஷேகிக்கப்படுகிறது. என்ன பிரதர் இது அபிஷேகிக்கப்படுகிறது? ஒரு ஆசாரியன் அபிஷேகிக்கப்படுகின்ற அந்த முறைமை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அங்க ஆசாரியனை ஆரோனுடைய பிள்ளைகளை, மகன்களை அபிஷேகிப்பாங்க. அபிஷேகித்து எப்படி? ஒரு அபிஷேக தைலத்தை கொண்டு அதை அவர்கள் மேல புரோச்சித்து அதை தெளிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த இளங்காளையை கொண்டு அந்த காளியோடைய ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் அந்த காளியோட ரத்தம் இருக்கும், அந்த ரத்தத்தை எடுத்து அதை அவங்க மேல தெளிச்சு இப்படியாத்தான் அவங்கள பரிசுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா மனுஷர்கள், எல்லா மனுஷர்களும் பாவிகள். ஆனா மனுஷர்கள் தேவனுடைய சன்னிதியில் நிற்க முடியுங்களா? நிற்க முடியாது. அதுக்கு தடையா இருக்கிறது பாவம் தான். அந்த ஒரு கலங்க, அந்த கலங்க நீக்கப்பட்டா மட்டும்தான் அவங்க ஹோலி ஒன்னா மாற முடியும். அதனாலதான் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்ற ஒரு பட்டியை கூட அவங்க மேல ஒரு ஆசாரியனுடைய அந்த கவசம் இருக்கு, அந்த ஒரு ஹேட் மாதிரி மேல ஒரு முண்டாசு அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. அது மேல கட்டிப்பாங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி. அவங்க கர்த்தருக்காகவே பரிசுத்தமாக இருந்தது. எப்படி பரிசுத்தம் ஆக்கப்பட்டது? அபிஷேக தைலத்தின் மூலியமாகவும் அந்த மிருகத்தின் ரத்தத்தின் மூலியமாகவும் அவங்க இப்படியாக அவர்களுக்குள்ள இருந்த அந்த பாவங்கள் அது பரிகரிக்கப்பட்டு பின்பு கர்த்தரோட பணிகளை செய்கின்றதுக்கு இவர் இப்பொழுது அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்படிதான் அபிஷேகிக்கப்படுகின்ற முறைமை. அப்படின்னா இங்க ஏசப்பா அவரையே அபிஷேகித்து கொண்டிருக்கிறார். அபிஷேகித்து கொண்டதுக்கு நோக்கமும் காரணமும் இருக்கணுங்களா? என்ன அந்த நோக்கம் காரணம்? ஆமா, அபிஷேகிக்கப்பட்ட ஒருவராக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது அவரே தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகின்ற அந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகின்றதன் மூலியமாக நமக்கும் ஞானத்தையும் புத்தியும் தந்தருளுகின்றார். அதைதான் அப்போஸ்தலராகிய பவுல் கொர்லேனுடைய வீட்டுக்கு போகும்போது 10வது அதிகாரம் 38வது வசனத்துல சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். என்னங்களா? தேவன் நஜரேயன் இயேசுவை எப்படிங்களா பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார் அப்படின்னு சொல்லி மகா பரிசுத்தமானதை அபிஷேகித்தாரே. அபிஷேகத்துக்குண்டான காரணம் என்ன? இதோ பிசாசின் கட்டுகள்ல கட்டப்பட்டு இருக்கிறவர்களையும் பெணியாளிகளையும் எல்லா பாவிகளையும் மீட்டு ரட்சிக்கிறதுக்காகத்தான் அந்த நோக்கம். அது எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுகின்றாரே இல்லைங்களா? இங்க
அவர் குரலேன்கிட்ட பேசும்போது 2 தேவர்களை போல ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல்ல நாம் புரிந்து கொள்ளும்படியா இது எழுதுது. இது இந்த வசனத்தை இவ்வளவு நேரம் நம்ம வாசிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா? தானியேல் தீர்க்க தரிசனத்துல பார்த்தது மகா பரிசுத்தம் உள்ளது, அதுக்கடுத்து மேசியா, அதுக்கடுத்து லூக்கா புத்தகத்துல வாசிச்சது போல உன்னிடத்தில் பொறுக்கிறது பரிசுத்தம் உள்ளது அப்படின்ற. ஆமா, அந்த பரிசுத்தம் உள்ளவரை அவர் மேல பரிசுத்த ஆவியானவராக அவருடைய ஆவித்தான் அந்த உன்னதத்திலிருந்து பெலன் அப்படின்றது அவர் மாம்ச சரீரத்திலிருந்து அந்த நாட்கள்ல இறங்கி வந்தது அவருடைய 30வது வயதுல தான். ஏன் அவர் மேல 30வது வயதுல தான் அந்த உன்னதத்திலிருந்து அந்த தேவ பலன் என்கிற அவருடைய தெய்வத்துவத்தின் பலம் இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு ப்ரோப்ஸ் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல கவனிச்சு பாக்குறோம். மனுஷர்களா இருக்கிற நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு கைகொண்டு நடந்தோம்னா என்னுடைய ஆவியை உங்க மேல பொழுந்தருள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் அந்த வசனங்களை நிறைவேற்றுகின்றதுக்காகவே அவர் தன்னை உண்டாக்கி கொண்டவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார், பிரதிஷ்டை செய்து கொண்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் இல்லைங்களா? வசனங்களை நிறைவேற்றுகின்றதுக்காகவே பிரதிஷ்டை செய்து கொண்டு அபிஷேகித்து கொண்டவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு மகன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது உண்மை, அது சரியான விஷயம்தான். அதுக்கடுத்து அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை பிதா என்று சொல்லி அழைக்கிறது கரெக்டான விஷயம்தான். அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த உன்னதத்திலிருந்து தெய்வ பலன் அவருக்குள்ள மாம்ச உடலுக்குள்ள இறங்கி வர்ற அந்த விஷயங்கள்லாம் 30வது வயசுல தான் நடந்துச்சு. அது வரைக்கும் அவர் வந்துட்டு நம்மை போலவே சர்வ சாதாரணமான மனுஷராகத்தான் இருந்தாரு. 30 வயசுக்கு அடுத்து அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் மேல அந்த உன்னதத்திலிருந்து பெலன் என்கிற தன்னுடைய தெய்வத்துவத்தின் பெலனையும் அவருடைய கீழ்ப்படுதல் மூலியமாக அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தெய்வத்துவத்தின் சத்தம், பிதா என்கிற அவருடைய தெய்வத்துவத்தின் சத்தமே அந்த மனுஷகுமாரனுக்கு முன்பதாக தோன்றினதுக்கு காரணம் என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கின்ற அந்த ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வசனம் இருக்கிறது இல்லைங்களா? இது 42வது அதிகாரம் 1வது வசனத்துல இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனம் தான் அங்க துவனிக்குது. எப்போ ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல் பிரியமாக இருப்பார்? தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும் பொழுது. இவர் அதை நிறைவேற்றுகின்றதுக்காகவே மனுஷனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகின்றதுக்கு ஆதி தீர்மானத்தை முன்குறித்து வைத்தவராக வெளிப்படுத்தி கொண்டாரே இல்லைங்களா? அதனாலதான் அந்த இடத்துல அந்த சத்தம் உண்டாகும் போது அந்த சத்தத்தை கேட்ட 2 நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு இயேசுப்பா, இன்னொன்னு யோவான் ஸ்நானிகன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 23வது அதிகாரம் 4-6. எரேமியா 23வது அதிகாரம் 4-6. அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென். ஆமென். ஏசப்பா அவருடைய மந்தையா பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நான் வந்து மனுஷகுமாரனாக அவர் தோன்றுகின்றபடியினால் தான் அவர் வந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அவர் மனுஷகுமாரனாக நிறைவேற்றுகின்ற அந்த அநேக காரியங்களை குறிச்சு அவர் வந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குன்னா 2வது நபர்ன்னு சொல்லி கிடையாது. தெய்வத்துவத்தை விட்டு அடிமை ரூபத்தை தரித்தவராக அவர் வருவாரே, அதற்காகத்தான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கின்றது அவர் வந்து என்று சொல்லி. ஆனா அவர் வந்து தன்னுடைய மந்தையை மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த வசனம் சொல்லுங்க? யோவான் 10வது அதிகாரத்துல நானே மெய்யான மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரு. ஆனாலும் அவங்க கீழ்ப்படியாம தங்களுடைய வாழ்க்கையில எப்படி சிற்றின்பமாய் இச்சைகளை தேடி அலைகின்றவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத ஏசப்பை வரும்பொழுதே சொல்றாரு. பரிசேயர்கள், சதிசாயர்கள் போல, சாஸ்திரிகள் போல, ஆசிரியர்கள் போல நீங்க இருக்காதீங்கப்பா. மனுஷங்க பார்க்கணும், மனுஷங்க எங்களை புகழணும், அதுக்கடுத்து ஐஸ்வர்யம் வேணும், பணத்தை எப்படிலாம் வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம், இப்படி எல்லாம் உலக பொருட்கள்னால ஐஸ்வர்யவான்களா மாறி இருக்க, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் விட்டுருங்க. இதனாலதான் இவங்க குருடர்கள் அப்படின்னு சொல்ல ஏசப்பா சொல்லிட்டே வந்தாரு. ஆனா உங்க கண்ணு காணுது, உங்களுடைய காது கேட்குது, உங்களுடைய இருதயம் எல்லாவற்றையும் உணருது, ஏன்னா உங்களுக்குள்ள கீழ்ப்படுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டே வந்தாரு இல்லைங்களா? ஆனா இங்க இடத்துல பாருங்களேன், ஏசப்பா அவரை என்னன்னு சொல்லி சொல்றாரு. லாஸ்ட் அந்த வார்த்தையை மட்டுமே சொல்லுங்க சிஸ்டர். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அவர் வேற யாரும் கிடையாது, நமது நீதியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா.
அவர் தான் நம்மளை மேய்க்கிறதுக்காக வந்த நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொன்னாரு. இந்த வசனம் எல்லாம் சீஷர்களுக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானிகன் அவர்களுக்கு அந்த வழியை குறித்து உபதேசித்திருந்தார். அதனால தான் நீங்க யோவான் புத்தகத்துல 1வது அதிகாரம் 35 51 வசனத்து வரைக்கும் கவனிக்கும் போது, ஏசப்பா பின்னாடி யோவானும் அந்திரேய போனதுக்கு அடுத்து அந்திரேய போய் பேதுருக்கிட்ட பேசும்போது, மேசையா வந்துட்டாரு, யாரு? கிறிஸ்து வந்துட்டார், அபிஷேகிக்கப்பட்டவர் அவர் வந்துட்டார் அப்படின்றாரு. திருப்பி பிலிப்பு போய் நதானேல போய் கூப்பிடுறாங்க. அப்போ கூட பார்க்கும்போது நீங்க அங்கேயும் சொல்றாரு, மோசேஸ் ஆகமத்துல எழுதியிருக்கிற அந்த தீர்க்கதரிசி வந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்படின்னா இவங்க எல்லா வசனத்தையும் அறிஞ்சிருக்காங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில ஏசப்பா அவர் யெகோவாகிய தேவன் தான் அப்படின்றது தெரியும். சங்கீதம் புத்தகத்துல நம்ம 68வது அதிகாரம் 4வது வசனத்தின் அடிப்படையில தெரியும். அதுக்கடுத்து ஏசாயா 53வது அதிகாரத்துல சொன்னதன்படியாக அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டி அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படியேதான் யோவான் ஸ்நானிகன் அவரை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசியாக அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நீங்க கேட்கணும். கேட்காதவங்க நீங்க அந்த இஸ்ரேல் சந்ததியே இல்லாம அற்புண்டு போவீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா டியூட்ரானமி பிரகாரமா அவங்க ஏசப்பா என்னன்னு சொல்லி கூப்பிடணும், ரபி அப்படின்னு சொல்லி கூப்பிடணும், குரு அப்படின்னு சொல்லி அவர் என்னெல்லாம் சொல்றாரோ டீச் பண்ணி கிளியரா வழி நடத்துவார். அப்படின்னா எவ்வளவு வசனங்க பாருங்களேன். ஏசாயா 42வது அதிகாரம் 6-8 வசனத்துல பார்க்கும்போது அவர் குருடர்களுடைய கண்களை துறப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த எல்லா விஷயங்களையும் அற்புத அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவர் இப்படி வரும்போது இப்படி எல்லாம் செய்வாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும். தாவீதுடைய அந்த ஒரு சந்ததியில அவர் பிறப்பாரு, அதுக்கடுத்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு, அது சமாதானமான ஒரு ராஜ்யம். அதனாலதான் சீஷருங்க திருப்பி ஏசப்பா கிட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு, எப்போ உங்க ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க நினைச்சாங்க மேபி இப்போவே ஸ்தாபிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி. அப்படின்னா சீஷர்களுக்கு ஏசப்பாய் குறித்து தானே அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது இருக்கே. அவர் மகன் என்று சொல்லி அழைக்கப்பட்டாலும் அது மகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதுக்கு காரணமும் நோக்கமும் என்ன? அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்ததன் மூலியமாக அதன் அடிப்படையில் அவர் மகன் என்று சொல்லி அழைக்கப்படுவார். மகன் என்றால் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகின்றவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது சீஷர்களுக்கு தெரியும். இந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 2வது அதிகாரம் 7வது வசனம் அவங்களுக்கு தெரியும். எங்க அவரை நீ எனக்கு மகன், நானே இன்று உங்களை ஜனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு வசனத்துல, சங்கீதம் 2:7. இதெல்லாமே சீஷர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனத்தின் அடிப்படையில தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த எல்லா வசனத்தின் அடிப்படையில தான் மத்தாய் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல பேதுரு வந்துட்டு பொருத்தனை செய்து சொல்லுவார் இல்லைங்களா, நீங்க வர வேண்டிய தேவகுமாரனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதெல்லாமே இந்த எல்லா வசனத்தின் அடிப்படையிலேயே ஒழிய இதை விட்டு அவர் வந்துட்டு 2 தேவர்கள் நீங்க பிதா உங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 தேவர்களை பத்தி பேதுரு இங்க சொல்லல. வசனத்தையே வாசிச்சிடலாம். மத்தாய் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமென். என்னங்களா? நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றாங்க. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவரு இந்த எல்லா வசனத்தின் அடிப்படையில பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, அவர் மாம்சத்துல தன்னை வெளிப்படுத்தி கொண்டவராக இது எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. அந்த காரியத்தை தான் இந்த எல்லா வசனத்தின் அடிப்படையில தான் நீங்க தேவகுமாரன் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்ல வராரே தவிர 2 தேவர்களை இங்க பேதுரு வந்துட்டு பொருத்தனை செய்யல அப்படின்றத இந்த வசனத்தின் அடிப்படையில இப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? யோவான் 6வது அதிகாரம் 68-69 வசனத்தை வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 68-69. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். ஆமென். என்னங்களா? நீங்க வேற யார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஜீவனுள்ள அந்த தேவனுடைய அந்த வசனங்கள் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. அதுக்காகத்தான் நீங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னங்களா?
நீங்க அதுக்காகத்தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அவர் மாம்ச தோற்றத்துல வெளிப்படுகின்றதுக்காகத்தான் அவர் பிதாவாகிய தேவனாக தன்னை பிரதிஷ்டை செய்து கொண்டவராக, அபிஷேகிக்கப்பட்டவராக அவர் வந்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்ற ரட்சகராக, கிறிஸ்துவாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை விட்டு வேற யாருகிட்ட போட்டும்பா அப்படின்னு சொல்லி பேதுருவே ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதனால பிரதிஷ்டை அப்படின்னும் போது அந்த விஷயத்த நம்ம கிளீனா புரிஞ்சுக்கணும்னு அதுக்கு நிதர்சனமான வசனங்கள் நம்மளுக்கு பழைய உடன்படிக்கையில ஆசிரியர்களை குறித்து எழுதும் பொழுதுதான் அங்கெல்லாம் பிரதிஷ்டை குறித்து எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஏசப்பா தன்னை தாமே பிரதிஷ்டை செய்து கொண்டவராக, மகனாக வந்து அதை நிறைவேற்றுகின்றதன் மூலியமாகத்தான் அவர் வந்துட்டு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சிஷ்யருங்க சொல்றாங்களே தவிர, நீங்க ரெண்டு தேவர்கள், அவர் ஒரு தனி தேவன், நீங்க ஒரு தனி தேவன் அப்படின்றது போல 2-3 பேரா இங்க எடுத்து பிரிக்கல. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் குறிக்கிறது. அதனாலதான் ஏசப்பா சொல்றாங்க, இதை உனக்கு வெளிப்படுத்தினது மனுஷருங்க கிடையாது, ரத்தமும் மாம்சமும் ரத்தம் அல்ல, உனக்கு இதை வெளிப்படுத்தினது பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படி வெளிப்படுத்த முடியும்? தேவனுடைய வார்த்தைகளை கைகொண்டு பழைய உடன்படிக்கையில் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த எல்லா வசனத்தின் அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது அவர் இவர்தான் என்கின்றத வசனத்தின் அடிப்படையில பிதா வெளிப்படுத்தி காமித்து விடுவார். சரி, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இல்ல எனக்கு ஆவியானவர் சொல்றாங்க அப்படின்றது போல, ஆவியானவர் எதை பேசினாலும் வசனத்தின் அடிப்படையில தான் பேசுவார். ஏசப்பா பிதாவாகிய தேவனாக அவர் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது கூட அவரை தம்மை வார்த்தையாகிய தேவனாகவே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். குமாரனாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட அந்த நாட்கள்லயும் அவர் தன்னை வார்த்தையானவராகவே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் சகலமும் அவரால் உண்டானது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கொலைசர் 1:15 சொல்லுது, பரலோகத்திலும் பூமியிலும் இதோ காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகளாகிய சிங்காசனங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும், பிரபுத்துவங்களானாலும் சகலமும் அவரால் அப்படின்ற அந்த வார்த்தையின் மூலியமாகவே அவர்தான் பிதா அப்படின்றத கிளியரா தெளிவா சொல்ல வர்றாரு இல்லைங்களா? மகன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துடணும். ஆமா, பிதாவாகிய தேவனா அவர் நிர்ணயித்து வைத்திருந்த அந்த காரியங்களை மகனாக அவரே அதை நிறைவேற்றுகிறதுக்காக இறங்கி வந்தார். இன்னும் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அவர் 2வது வருகையிலையும் நாம் பார்க்கும் பொழுது அவர் சகலத்தையும் தம்முடைய பாதத்தின் அடியில் போட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. தம்முடைய பாதத்தின் அடியில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். ஏன்னா அவர் தான் பிதாவாகிய தேவன். அவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறபடினால தான் அப்படின்னு சொல்றாங்க. சீஷருங்களுக்கு இதை குறித்துதான தெளிவு கிளியரா இருந்துச்சு. ஏசாயா 8:16 எழுதப்பட்டிருக்கு, வேதாகமத்தை முத்திரித்து அதை என்னுடைய சீஷர்களை முத்திரித்து வை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 8:16 சீஷர்களாக அவரை இந்த உலகத்துல தேவன் மனுஷகுமாரனாக வரும் பொழுது அவர் குருவாக தன்னுடைய உபதேசங்களை அவர் உபதேசிக்கும் பொழுது அதில் நிலைத்து நிற்கிறவர்களை சீஷர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க அப்படின்றது ஏசாயா 8:16 எழுதி வைத்திருந்தாங்க. என்னங்களா? பழைய உடன்படிக்கையில இருந்து அவர் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் சரிதான். தேவனுடைய வழிகள் எது அப்படின்னு சொல்லி விரும்பி அதன்படியாக செய்கின்றதுக்கு தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிறவர்களை சீஷர்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. அப்படின்னா அந்த தெய்வத்துவத்தின் ரகசியங்கள் எல்லாம் யாருக்கு தெரிஞ்சிடும்? ஏசப்பதா பிதா அப்படின்றதாகட்டும், அவரு தான் ஆவியானவர் அப்படின்றதாகட்டும் சீஷர்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? யோவான் 8:31-32 சொல்லுது, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் என்னுடைய வசனத்தில் நிலைத்திருந்தால் அவன் மெய்யாகவே என் சீஷனா இருந்து சத்தியத்தை அறிந்து கொள்வான், சத்தியம் அவனை விடுதலையாக்கும். வசனத்தை கை கொள்ளுகின்றவன் மட்டும்தான் சீஷன். கை கொள்ளுகின்றவனுக்கு அவர் தான் பிதா என்கிறது வெளிப்படையாக தெரியும் என்கிறத அவர் யோவான் 14வது அதிகாரம் 25-23 வசனங்கள்ல வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் என்னுடைய வசனங்களை கை கொண்டு நடப்பான், என்னுடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறவன் மேல் என்னுடைய பிதா அன்பா இருந்து நாங்கள் எங்களை அவனுக்கு வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க இதை வைத்து கூட 2 பேர் இருவாங்க. அவர் தான் மனுஷன் அப்படின்ற தோற்றத்துல வெளிப்படுத்தி கொண்டதையும், நான் தான் தேவனாக பிதாவாகிய தேவனை நிர்ணயித்ததையும் இப்படியா நாங்க தான் அப்படின்றத வெளிப்படுத்திப்பேன் அப்படின்றதான் ஏசப்பா சொல்ல வராரே தவிர இங்க 2 பேர் இருக்கிறாங்க, தனித்தனி நபர்கள் அப்படின்றத ஏசப்பா சொல்லல. அப்படின்னா பாருங்களேன், அவர் மேல் அன்பா இருந்தவர்கள் அவருடைய வசனங்களை கை கொண்டு நடப்பாங்க. அதனாலதான் ஏசப்பா எல்லா இடங்களிலையும் இந்த விஷயங்களை குறிச்சு தெளிவா சொல்லிட்டே வராங்க. சீஷரன் கிட்டையும் பேசும்போது எல்லாமே திருப்பி அவங்களுக்கு சொல்லிட்டு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ உங்களுடைய கண்ணு காணுதுப்பா, உங்களுடைய செவிகள் கேக்குதுப்பா,
அதனால நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு இடத்துல மத்தாய் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல ஜபிக்கும் போது சொல்றாரு, பிதாவே நீங்க ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்களை கொண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது, உங்களை துதிக்கிறேன் அப்படின்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் அந்த பாலகர்கள்? மத்தாய் 18வது அதிகாரத்தின் அடிப்படையில் பாலகர்கள் என்றால் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள் என்கிற ஒரே அர்த்தத்தை சொல்லவில்லை. தேவனுடைய வசனத்தை தாழ்மையோட கை கொண்டு நடக்கிறவர்களைத்தான் தேவனுடைய வசனம் பாலகர்கள் என்றும் பிள்ளைகள் என்றும் சிறு பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுறது. அப்படின்னா யாருக்கு அந்த ரகசியங்கள் வெளிப்படையாக இருக்கும்? தெய்வத்துவத்தின் ரகசியம் தேவனுடைய வசனத்தை தாழ்மையா சுத்தமான இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு தெய்வத்துவத்தின் ரகசியம் வெளிப்படையாக தெரிந்துவிடும். சரி, யோவான் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் 4வது வசனம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, இதப்பா நான் யூதர்களுக்கு சொன்னது போலவே நான் உங்களுக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள யாரெல்லாம் அந்த அதிகாரிங்க இருந்தாங்களோ, பரிசாருங்க, சதிசாயிருங்க, அந்த வேத சாஸ்திரங்க, எல்லாருக்கும் சொன்னது போல இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேன். நான் போயிட்டு இருக்கேன், ஆனா அவங்களுக்கு நான் எங்க போறேன்ற வழி தெரியாது, ஆனா உங்களுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த இடத்துல அதுக்கு மறு உத்தரமா பிலிப்பு பேச ஆரம்பிப்பாரு. இல்லப்பா, நீங்க எங்க போறீங்கன்னே எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாத போது அந்த வழியை கண்டுபிடிச்சு எப்படிப்பா நாங்க அங்க வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள பலவீனம், சில இடங்கள்ல மாம்சத்தின் பலவீனம் அப்படின்றது போல யோவான் ஸ்நானிகனே அவர்கிட்ட கேட்டு வர்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லைங்களா சீஷர்களை, என்னன்னு சொல்லி, வர வேண்டியவர் நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்த உடனே அவர் ராஜாவா ஸ்தாபிச்சிருவாரு அப்படின்றது போல சில இடங்கள்ல ரகசியங்களை அப்படியே வைத்திருந்து அந்த காரியத்தை உறுதிப்படுத்தி காமிச்சிருவாரு. அது இந்த ஏற்ற நேரம் இல்ல, அது நான் 2ஆம் வருகையில வரும்போது அப்படின்றது போல சில விஷயங்களை கிளியராகவே எஸ்பா சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது பிலிப்புக்கு ஏசப்பா என்னன்னு சொல்லி அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாருன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதன் மூலியமாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவனுடைய மகன் சத்தியமானவரை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்தருளினார். அப்படின்னா அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்கிறதன் மூலியமாக நான் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக என்னை வெளிப்படுத்தி கொண்டு நான் எப்படியாக என்னுடைய கற்பனைகளை, நான் பிதாவாகிய தேவனாக கற்பித்த என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய எல்லா கட்டளைகளை கை கொண்டு நடந்து என்னுடைய பிதா என்கின்ற அந்த தெய்வத்துவத்தின் அன்பில் இந்த மாம்ச உடலில் நான் இருந்த அந்த நாட்களில் ஐக்கியம் என்கிறது, அந்யோன்யம் என்கிறது எப்படியாக பெருகி இருந்ததோ அப்படியாக நான் நடந்து உங்களுக்கு காமித்த அந்த மாதிரியின்படியாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு வழி என்கிறது தான் ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்கிறார். நான் போய் சுவிசேஷத்தை அறிவித்ததை 3.5 வருஷம் நீங்கள் பார்த்தீர்கள். நான் இதோ அதிகாலையில் எழும்பி போய் ஜபித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். நான் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற எந்த விதமான சிற்றின்ப ஈச்சை என்கின்ற எந்த காரியங்களை நேசிக்கவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதொன்றும் என்னிடத்தில் இல்லை என்கிறத ஆண்டு ஒரு உறுதியா சொன்னார். நான் மனுஷனாக முழு ஹியூமனா 100% மனுஷனா இருந்தப்போ உங்களை போலவே எல்லா உணர்வுகள் கொண்ட சரீரத்தில் உடலில் நான் இருக்கும் பொழுது இது ஏதொன்றும் என்னை அண்டவில்லை. அதற்கு நான் எப்படியாக நடந்து கொண்டேன், நான் எப்படியாக அந்த தெய்வத்துவத்தின் உன்னதத்திலிருந்து ஏறி வருகின்ற என்னுடைய பலன் என்கிறது கூட என் மேல் இறங்கி வந்த பின்பு நான் செயல்பட்டது. இப்படியாகவே உங்கள் மேலும் இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்கள் மேல் நான் இறங்கி வருவேன் அப்படின்றதையும் ஏசப்பா சொன்னாரு. அது சொல்ற விதத்தை எப்படி சொன்னார்? நான் போலன்னா அவர் உங்ககிட்ட வரமாட்டாரு அப்படின்னாரு. ஏன் நான் போனல அவர் வரமாட்டாருன்றாரு? சரீரத்துல அல்ல, ஆவியில வருவாரு. அதனாலதான் நான் போனதுக்கு அடுத்து நான் உங்க மேல பரிசுத்த ஆவியானவரா வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த உலகம் சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா இந்த உலகம் அவரை காணல, ஆனா நீங்க அவரை கண்டிருக்கிறீர்கள் அப்படின்றாரு. அவர் உங்க பக்கத்துல தான் இருக்காரு, உங்க கிட்டத்தான் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்றாரு. திருப்பி வருவாரு அப்படின்றாரு. அப்படின்னா மனுஷகுமாரனா உங்க பக்கத்துல இருக்கிறேன், வார்த்தையின் அடிப்படையில நீங்க கை கொண்டு நடக்கிறீங்களே அதன்படி உங்க உள்ளத்துல இருக்கிற மீண்டும் பரிசுத்த ஆவியானவரா உங்க மேல இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லித்தான் ஏசப்பா இதே அதிகாரத்திலே 17வது வசனத்துல அந்த ரகசியத்தையும் சொல்லிடுவாரு. அப்போ அவங்களுக்கு கிளியராவே அவர் வந்ததுக்கு அடுத்து முழுசாவே ஏசப்பா தான் பிதா அப்படின்றத அவங்க
கண்டு உணர்ந்தவர்களாக. அதனாலதான் யோவான் புத்தகத்துல 1 யோவான்ல அவர் என் கண்ணால கண்டு தொட்டு உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? அவர் தான் அப்படின்றத இல்லைங்களா? நானே அவர் என்று அப்படின்றது கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் ஏசப்பா யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்துல பிலாத்து முன்னாடி பேசும்போது நீர் யார் அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்கும்போது, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவார். சத்தியமானது என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்வதுன்னா ஆதி முதல் கொண்டு தம்மை குறித்துதான அந்த காரியங்களை குறித்து அவர் கற்பித்து வைத்த அந்த எல்லா வசனங்களை நிறைவேற்றுகின்றதுக்காகவும் அந்த வார்த்தைக்கு சாட்சியாக தேவன் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரே, அதுதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏசப்பா அந்த கெத்செமனே தோட்டத்துல பிடிக்கப்படுற அந்த ராத்திரி வேளையில கூட நம்ம பார்க்கும்போது பேதுரு வந்துட்டு அங்க ஏசப்பா விடுவிக்கிறதுக்கு சில முயற்சிகளை எடுப்பான். அப்ப ஏசப்பா அவனுக்கு பதில் சொல்லுவாங்க. மத்தேயு 26:34 எழுதப்பட்டிருக்கும் 54வது வசனத்துல என்னன்னு சொல்லி, இல்லப்பா இப்ப இதுக்கு நிறுத்திடு, இப்ப நான் வேண்டிக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி வேண்டிக் கொண்டாலும் என் பக்கமா போராடுறதுக்கு நிறைய தேவதூதர்கள் வருவாங்க, எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனா வேதாகமத்துல என்னை குறித்து இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக கற்பித்து முன் கொடுத்து வைத்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் நிறைவேறது எப்படி? அதை நிறைவேற்றுறது தான் வந்திருக்கேன். உன் மாம்ச அன்பு அதுக்கு தடையா இருக்கு அப்படின்றது போலதான் அந்த இடத்துல அவருக்கு சொல்லுவாரு இல்லைங்களா? இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அடுத்து ஏசப்பா மீண்டும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி பிதா என்கின்ற என்னுடைய தெய்வத்தை அன்புல நிலைத்திருந்து நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள நான் காமிச்சிருக்கேன், மாதிரிய. அதுக்கு சாட்சி யார் தெரியுங்களா? நீங்க தான் விட்னஸ். எப்படி விட்னஸ்? வெறும் மரித்தார் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்றது விட்னஸ் கிடையாது. நான் எப்படி இருந்த அப்படின்றதுக்கு ஒரு என்னை பிரதிபலிக்கின்ற ஒரு விட்னஸா நீங்க இருப்பீங்க அப்படின்றது தான் விட்னஸ் அப்படின்னாரு. வசனத்தை வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் ஆதி முதல் கொண்டு அப்படின்னா அந்த 3.5 வருஷம் ஏசப்பாவு கூடவே அவங்க இருந்தபடியினால் எப்படி அவருடைய அன்பில பிதாவாகிய தேவன் என்கின்ற அந்த அன்பில் நிலைத்திருந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற பொல்லாங்கனை ஜெயிப்பதும் அந்த பொல்லாங்கினால் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குன்ற அந்த முறைமை நாம் அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கும் பொழுது அவருடைய பெலன் உன்னதத்திலிருந்து பெலன் எருகி வந்து நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெலனும் நம்ம மூலியமா வெளிப்பட்டு வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குறதா இருக்கட்டும், எல்லா காரியங்களும். அதனால்தான் எஸ்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிதா எப்படி பூர்ண சத்குணரா இருக்கிறது போலவே நீங்களும் களங்கம் இல்லாம நடந்துக்கங்க. வாய் வார்த்தைனால உங்களுக்குள்ள ஒரு தோஷம் வந்துடக்கூடாது, களங்கம் வந்துடக்கூடாது. இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் உண்டான அந்த உறவுல சில துண்டிப்பு அங்க துண்டிக்கப்படும். அந்த நேரத்துல என்ன ஆகும்? என்னுடைய வல்லமையும் என்னுடைய பெலனும் உங்க மூலியமா வெளிப்படுறதுக்கு அது ஒரு தடையா இருக்காதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க. முழுசா கீழ்ப்படிஞ்சு பரிபூர்ணமா நடக்க ஆரம்பிக்க. ஒருவேளை எங்கன்னா உங்க பாவத்தை குறித்து நான் கண்டித்து உணர்த்தும் போது அந்த நேரத்துல உணர்வு அடைஞ்சு பாவ மன்னிப்பை கேட்டு மன வருந்தி மீண்டும் நடக்கிறதுக்கு பயிற்சி செஞ்சிருங்க. நான் வெளிப்பட்டுருவேன். கடைசி வரைக்கும் இப்படித்தான் நான் நடத்துவேன் அப்படின்றதுக்கு அவருடைய வாழ்க்கைய நம்மளுக்கு மாதிரியா காமிச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாருக்குமே தெரியும். தோ உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பிதா வாக்குத்தத்தம் செய்தது நீங்க என்னால கேட்டதுமா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவாங்க அப்படின்னா நான் உங்க மேல ஆவியானவரா இறங்கி வரப்போறேன். அதுக்கடுத்து நீங்க உலகத்தின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு இருக்காரு. சாட்சியானா எப்படி? ஏசப்பாவை பிரதிபலிக்கின்றது போல. அதனாலதான் நம்மளுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது ஏசப்பா இல்லாதது போல ஒரு ஃபீலிங்கே இருக்காது. என்னப்பா ஏசப்பா இல்லையா, இருந்திருந்தா நல்லா இருந்துச்சுன்னு. ஏசப்பா தான் இங்க இருக்கிறாரு. பேதுரு ஏசப்பாவை பிரதிபலிக்கிறாரு, பவுல் ஏசப்பாவை பிரதிபலிக்கிறாரு அப்படின்றது போல இருக்கும் ஏசப்பா. அதனாலதான் வசனங்கள் அங்கங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். கர்த்தர் அவர்களோடு இருந்து அப்படின்றது போல இந்த அற்புதத்தையும் அடியாளத்தையும் செய்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அற்புத அடியாளம் மட்டுமே கிடையாது, நடக்க இருக்கு இல்லைங்களா? அதுலயும் விசுவாசம் இருக்கு இல்லையா? அதுலயும் சரி. ஏசப்பா எவ்வளவு நேரமும் நம்மளோட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் ஃபைனலா ஒரு பிரேயர் பண்ணிடுறேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஏசப்பா நீரே அப்பா சத்திய தேவனாக ராஜா, நித்திய ஜீவனாக ராஜா. அப்பா இந்த உலகத்துக்கு அப்பா ஏக சத்ராதிபதியாக என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்பா இதோ ராஜா பரலோகத்திலிருந்து ராஜா அப்பா பாவிகளாகி எங்களுக்காக அப்பா அடிமை ரூபத்தை தரித்து கொண்டவராக எங்களுக்காக எறங்கி வந்த அப்பா
ஒரே மெய்யான தேவனாகிய என் கர்த்தரே, அப்பா உம்மை போற்றுகின்றோம் ராஜா, உம்மை ஆராதிக்கின்றோம் ராஜா, அப்பா உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, நீர் அழைத்த உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் அப்பா பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்றும், எப்படி பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்கிறதுக்கு ஞானத்தையும் புத்தியும் நீர் மகனாக வந்ததன் மூலியமாக நீர் காமித்தீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. நீர் பூர்ண சத்குணம் உள்ளவராக இருக்கிறது போல அப்பா நாங்களும் ராஜா எந்த களங்கமும் இல்லாதபடிக்கு எங்களுடைய உதடின் வார்த்தைகளாகட்டும், எங்களுடைய கண்களின் பார்வைகளாகட்டும், எங்களுடைய இருதயத்தின் சிந்தைகளாகட்டும், நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களாகட்டும், இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தில் ராஜா என் ஆண்டவர் ஆகிய கர்த்தரே, அப்பா எங்களுக்கு லாபமாக இருக்கிறவர்கள் என்று உங்க வசனத்துக்கு மாறாக லாபமாக இருக்கிறவைகளை நஷ்டம் என்று சொல்லி அந்த வலது கண்ணாக இருந்தாலும் இடராக இருந்தால் அதையும் பிடுங்கி போடுகின்றவர்களாக, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வலது கையை போல அப்பா சில சிற்றின்பங்களை எங்களுக்கு மனுஷர்கள் மூலியமாக புகழ்ச்சியை கொடுக்கின்ற அப்பா எந்த காரியங்களானாலும் ராஜா, அப்பா இதோ ராஜா ஒத்தை கை உள்ளவனாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் என்கிறதை போல நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக ராஜா இந்த உலகத்துல உண்மை காற்றிலும் வேற ஏதொன்றும் எங்களுக்கு பெரிதில்லை என்கிற அப்பா ஒரு திருடமான தீர்மானத்தை ராஜா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து பரிபூர்ணமாக அப்பா நீர் எங்கள் மேல் எப்படியாக பரிபூர்ண அன்பை வைத்தீரோ அப்படியாகவே எங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்கள் மேல் நாங்கள் எங்களுடைய முழு உள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு சிந்தையோடு ராஜா அப்பா உண்மையில் அன்பு கூறுகின்றவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தந்தையே. உம்முடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது தகப்பனே. என் ஆண்டவராகிய கர்த்தரே, அப்பா நாங்கள் இந்த உடலில் இருக்கின்ற அந்த நாட்களிலேயே நீங்கள் வெளிப்படுகின்றதா இருந்தாலும் இந்த ஆண்டவராகிய கர்த்தரே உம்முடைய சித்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவேளை அப்பா நாங்கள் இந்த உடலை பிரிந்திருந்தாலும் ராஜா என் ஆண்டவராகிய கர்த்தரே உங்களோடு கூட நாங்கள் இருப்போம் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களை எல்லா விதத்திலையும் நீங்கள் தகுதிப்படுத்தும் தந்தையே. இனி காலம் ராஜா செல்லாது அப்பா இதோ உன் பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா விதத்திலையும் ராஜா ஆயத்துப்பட நீர் எங்கள் மேல் பொழுந்தரல் இருக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ராஜா நீர் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக அப்பா மாம்சம் ரத்தமும் கொண்ட சரீரத்தில் இருந்த அந்த நாட்களில் உன்னதத்தில் இருந்த பெலனாக உங்கள் மேல் உம்முடைய பெலன் வரும் பொழுது எப்படியாக ராஜா அப்பா கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் என்கிறதை போல அப்பா அது உங்களுடைய மாதிரியில் காமித்தீரோ அப்படியாக ராஜா உம்முடைய வல்லமையை பற்றி கொண்டவராக என் ஆண்டவராகிய கர்த்தரே நாங்கள் மூடிய பலத்தோட கூட நடக்க அப்பா நாங்கள் யாரோரும் தனிமையில் இல்லை என்கிறதை அப்பா நன்றாக உணர்ந்தவர்களாக அப்பா என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா உமக்கு பிடித்தவைகளை நாங்கள் செய்கின்றபடியினால் ராஜா நீங்கள் ஒரு பொழுதும் பிள்ளைகளாகிய எங்களை தனிமையில் விட்டு விடுவது இல்லை என்கிறதை உணர்ந்தவர்களாக ராஜா உமக்கே பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தந்தை என்று சொல்லி வேண்டிக் கொண்டு கூடி வந்திருக்கிற எல்லா என் சகோதர சகோதரிகளை இயேசு நாமத்துல ஆசீர்வதித்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.